அதுக்கு நான் பச்சரிசியை வந்து தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இந்த கப்பு தான் நான் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் நான் வந்து வெல்லமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கொதிச்சு வரட்டும். நமக்கு வெள்ளை தண்ணி தாங்க தேவைப்படும். அதனால் கொதிச்சு வரட்டும். அது கொதிச்சு நல்லா கரைஞ்சி வரட்டும். வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. தெரியுதா உங்களுக்கு? நல்லா கொதிக்குது. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காயிடுச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேக வச்சு அந்த சாதமும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியை எல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இல்லை முழுசாக சேர்த்து கூட கலந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக நமக்கு கலர்லாம் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இருக்குது, இலகி இருக்குது, நல்லா கொதிக்குது. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குது? பார்க்குறதுக்கே நமக்கு